வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குள்ள போகலாம். 4 முட்டை, 1 கப் பாஸ்மதி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அது 100 கிராம் இருக்கும். ஒரு பெரிய தக்காளி, அது ஒரு 50 கிராம் இருக்கும். 2 பச்சை மிளகாயை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு எண்ணு கருவேப்பிலை, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கல்பாசி, வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். வாங்க அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிற பொருளை போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இது போதும். இப்போ தக்காளி பழத்தை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிட்டு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அந்த பொடி வகைகளையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிட்டு, இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் புதினா தூவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு, இதே பாத்திரத்துலேயே நம்ம முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இதை நல்லா ஓரமாக ஒதுக்கி விட்டு வச்சுக்கலாம். இப்போ ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ 4 முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இந்த முட்டைக்கு தேவையான உப்பும் மிளகுத்தூள் போட்டு நல்லா 1 நிமிஷம் அப்படியே வேகட்டும். முட்டை அடியில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பீஸ் கிடைக்கும். உடனே கிளறி விட்டிங்கன்னா சின்ன பீஸாக ஒரு மாதிரி முட்டை இருக்கிறதே தெரியாது. இப்போ முட்டை பீஸை அப்படியே வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க. இந்த மாதிரி கிளறி விட்ட பிறகு இப்போ வடித்து வச்ச சாதத்தையும் அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா சாதம் உடஞ்சி இதாயிரும். முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். மேலே கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை சாதம் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இன்றைக்கி நான் தக்காளி சாஸோட பரிமாறியிருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.